ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெலோ நெய்பர் தான் விளையாட போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் அதில் பழைய வெர்ஷனில் மோடு தான் யூஸ் பண்ணி நான் பார்த்துருப்பேன். ஸோ நியூ வெர்ஷனில் நம்ம நேர்மையாக விளையாட போகிறோம். ஸோ முதல் தடவையாக நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஐட்டமில். ஸோ நம்ம இதிலேருந்து எஸ்கேப் ஆகி இன்றைக்கி ஆக்ட் 1 முடிச்சு காட்டுறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம ஆக்ட் 1 தான் இருக்கோம். ஏதோ ஒரு பந்தி இருக்குது. இப்போ பாருங்கள், ஏதோ பள்ளி மாரி ஒருத்தன் ஓடி வரான் பாருங்கள், பள்ளி மாரியே. நான் இந்த கேம் க்ளவுட் கேமிங் பிசியில் தான் தேடினேன், ஆனால் கிடைக்கலப்பா. அது போல் ஆல்ஃபா வெர்ஷன் தான் கிடச்சிச்சு. பழைய வெர்ஷன்ஸு நமக்கு எதுக்கு, நம்ம மொபைலே விளையாண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு மொபைலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த பாலை துரத்திட்டு போயிட்டு இருக்கோம். நேராக போய் மாமாவோட வீட்டில் போய் நிற்க போகிறோம். ஓகே, மாமா என்ன மறந்துட்டியா, தம்பி என்ன மறந்துட்டியா, ஏதோ சத்தம் கேட்கும். மாமா வீட்டுக்குள்ளே என்னமோ பண்ணிகிட்டு இருப்பான். ஏதோ ஒரு புள்ளையை போட்டு அடித்து குடும்பப்படுத்தி ரூம்புக்குள்ளே சொல்லி வைப்பான். இப்போ பார்த்துட்டும் சொல்லிட்டு எட்டி பார்ப்பான். ஆய் திருட்டு பயலே, மாமா வேலை பார்க்குறது தானே நீ, மாமா தானே நீ எனக்கு. ஓகே, இப்போ நம்ம சைலண்ட்டாக போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போம். அப்புறம் நம்ம மாமாவுக்கு வெறி ஏறி போய் அப்படி அவனுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்துவான். அப்புறம் திடீர்னு நம்மளை பார்த்துருவான். ஓடலான்னு பார்த்தாக்க ஓட முடியாது, பட்டுன்னு பிடிச்சிடுவான். அட பாவி, ரூமை லாக் பண்ணிட்டு சாவியை எடுத்து வைப்பான். அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த சாவி மேல் மாடியில் ஒரு ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஓகே, நம்ம டயர்டாக ஏந்திரிக்கிறோம். அடித்து போட்டான் புள்ள நம்மளை. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தங்கட்டி போயிட்டு இங்கே ஒரு ஸ்வீஸ் இருக்கும், ஸ்வீஸ் அடிச்சு விட்ருவோம். சும்மாலாம் செய்வோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சில பாக்ஸை எடுத்துக்கணும், மேலே ஏறணும். ஆனால் நமக்கு பாக்ஸு தேவைப்படுது. கண்ட்ரோல்ஸ்லாம் நிறையா புதுசாக இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், மன்னிச்சிக்கோங்க. ஆனால் இந்த நம்ம பட்டுன்னு வெறும் 6 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் முடிச்சு காட்டுறேன். ஓகே, பேசிக்கலி ஐ எம் ஸ்பீட் ரன்னிங் ப்ரோ பிளேயர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்பவே முக்கி ட்ரை பண்ணி தான் நான் விளையாடுவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வாங்க, நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் கொண்டு இங்கே வச்சுருவோம். ஓகே, ஐயோ மாமா பார்த்துட்டான். டே மாமா உள்ளே போடா, டே அத்தை தேட போகிறாங்கடா, போடா மாமா உள்ளுக்கு. ஐயோ, இந்த மாமா தொல்லை தங்க முடியல. இப்போ நான் போய் எப்படி மேலே போடுவேன்? இது நம்ம போய் மேலே போடணும். இப்போ நாங்கள் இது கொண்டு போய் மேலே போட்டு வந்துடுவோம். ஓகே, மேலே போகிறேன். ஓகே, மேலே போய் போகிறேன். ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் பண்ணி விட்ருக்கு. அப்போ நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஆளாக முடியும். ஓகேயா, வி ஆர் ஃபேமிலி கைஸ். ஓகே, நம்ம இந்த கோத்தா மேலே ஏறிட்டு, மீன் பாக்ஸு மேலே ஏறிட்டு இதை நம்ம போட்டு உடச்சிடுவோம். ஜன்னலை போட்டு உடச்சிட்டு நம்ம போய் கார்கி எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு முன்னே இந்த ஃபோட்டோவை கழட்டணும். குறுக்கு பார்த்து செஞ்சு வச்சுருப்பான் மாமா, அது நமக்கு கல்லில் பட்டுருச்சு. ஓகே, நம்ம இது மூலியமாக தான் தப்பிச்சு போகிறோம் உள்ளுக்கு. அப்பா, ஓகே, நமக்கு கார்கி இருக்கும், கார்கி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஏதோ ஸ்வீஸ் மாதிரி இருக்குது. சரி, தட்டி விட்ருவோம். ஐயோ, டுட்டோரியல் போட்டு தாக்குறாங்களே. தெரியுமாடா, தெரியும் எனக்கு டுட்டோரியல் எல்லாமே தெரியும். நான் உங்களை முன்னாடியே இந்த கேம் விளையாண்டுருக்கேன். ஓகே, இந்த கோல்ஸ் காவியை போட்டு திறந்து விட்டோம். இந்த கதவு எப்படி திறக்குதுன்னு தெரில, அது கீழ் மாடிக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க வெளியே போயிட்டு காடிக்குள்ளேருந்து மேக்னெட் எடுத்துருவோம். ஓகே, மேக்னெட், வேர் இஸ் த மேக்னெட்? ஓகே, ஐ டேக் இட். சூப்பர். எல்லா கீழே தூக்கி அதுக்குள்ளே போட்டுருவோம். மேக்ஸிமம் இன்வென்ட்ரி கோசம் பண்ணி வச்சுப்போம். ஓகே, மேலே ஏறுறோம். எதுக்கு மேலே ஏறன்னு தெரில, கோத்தா தேவைப்படுது. மறந்துட்டு பாருங்க. இந்த இங்கே தானே இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள். இங்கே கொண்டு எல்லாத்தையும் போடணும். போட்டு மேலே ஏறி ஒரு ஜம்ப்பு பண்ணி நமக்கு தேவை ஒரு லாக் பிக்கு. அந்த லாக் பிக்கை எடுக்குதான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கேன். லாக் பிக்கு ப்ளீஸு. ஓகே, லாக் பிக் கிடச்சிருச்சு. சூப்பர், போடு வேற மாதிரி, சூப்பர் மாசு கெத்து. ஓகே, வாங்க இதை எடுத்துகிட்டு போயிடலாம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே தானே இருக்கும். எஸ், இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த ரூமை திறந்து உள்ளே இருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துருவோம். ஓகே, இன்னும் மாமாவை காணும். மாமா என்னத்துக்கு வாமா வந்துருப்பாரு நம்மளை ஒரு அடி அடிக்கிறதுக்கு. நம்ம இந்த நட்டை கழட்டி விட்ருவோம். அப்போ இந்த போட்டு மேலே ஏறி தாவணும். ரெட் கலர் கீ கிடச்சிடும். அவ்வளோதான். ஆக்ட் 1 எஸ்கேப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் போய் ஒரு 2 ஆடுற மாதிரி இருக்கும். மாமா கல்லில் மாட்டாமல் போகணும். மாமா இங்கே இருக்கான், வேற தெரியல, உள்ளே தான் இருப்பான். அவங்க திறந்துருவோம். ஓகே, ஐயோ வரான் பிடிச்சிட்டான். அட பாவி,
நீயும் வாழ மாட்டேன், என்னையும் வாழ விட மாட்டேடா. உள்ளே என்னடா இருக்குது, என்னடா நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கே கீழே என்னமோ இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ளே பெரிய அறையே கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுத்து நவுத்தி இங்கே கீழே போட்டுருவோம். இது நமக்கு தேவையில்லை. இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும், அதுவும் நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. வாங்க இது தொடர்ந்துட்டு உள்ளே போயிடலாம். இங்கே ஒருத்த பார்த்தா பயம் கொடுத்துற மாதிரி நடிப்பான், ஆனால் பயமே வராது. இங்கே இந்த நாக்களை தூக்கி இந்த சைடு போட்டுருவோம், இந்த நாக்களை தூக்கி இந்த சைடு போட்டுருவோம், இந்த நாக்களை தூக்கி இந்த சைடு போட்டுருவோம். ஒரு கது கூட லோக்கல் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லைட் இருக்குது. திருப்பி பயன்படுத்த ட்ரை பண்ணுறோம். நான் தான் வந்த இடத்துக்கே வரேனா. இங்கே ஒருத்தர் நிற்கலாம் பாருங்கள், எட்டு பார்த்துக்கிட்டு. உனக்குண்டா மாப்பிள்ள இப்படா இருக்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல அந்த மிஷின் கிட்ட தான் போகணும். அதுக்கு நமக்கு நிறையா வழி இருக்குது. நான் நேர்பாதையில் போயிட்டு நான் அதை அடைக்க போகிறேன். தாவி எகிரி குடிச்செல்லாம் போட மாட்டேன். நேர்பாதையில் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நாங்கள் எடுத்துக்கு இன்சைட் போட்டு நம்ம போவோம். ஓகே, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு மாமா வரமாட்டான், வந்தால் ஆபத்தாயிரும். நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். வரமாட்டான், கண்டிப்பாக வரமாட்டான் அந்த இடத்துக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். லெட்ஸ் கோ. இந்த இடம் செம்ம சேஃபுங்க, ஆனால் மாமா மட்டும் வரவே மாட்டான். நம்ம இந்த ஸ்வீஸை திறந்து விட்ருவோம், எதுக்கோ அடைச்சி விட்ருவோம். அம்மா பிடிச்சிட்டோம். நீ எப்படி இங்கே வந்த? முன்னெல்லாம் வரவே மாட்டாங்க. என்னங்க நமக்கே வந்து ட்விஸ்ட்டு கொடுக்குறான். மாமா அவன் அங்கே தான் இருக்கான் போல இருக்குது, நம்ம எதுக்கும் இங்கேயே இருப்போம். எப்படி அவன் அந்த இடத்துல வரவே மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனை கேம் ப்ளே வீடியோ பார்த்துருப்பேன், இல்லை எத்தனை வாட்டி இந்த கேம் விளாண்டுருப்பேன். அவன் அந்த இடத்துக்கு வரவே மாட்டான். மேபி இது நியூ வெர்ஷனால் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். போடாடே நான் நம்ம வழியை பார்த்துட்டு பேர்கிட்டே இருக்க வேண்டாம். விறுவிறு நம்ம வழியை கண்டுபிடிச்சிருவோம். வந்து இந்த ஸ்வீஸ் அடிச்சு விட்ருவோம். விறுவிறு நமக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ஏதோ கேட்டை திறந்து விட்டால் ஞாபகம் இருக்குது. ஓகே, இந்த ரூம்பு இன்னும் திறக்கல. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லலை, நேர் பாதையில் தான் நான் சாத்துவேன்னு. ஓகே, நேர் பாதைக்கு வந்தாச்சு. இப்போ நேராக போய் இந்த இது திறந்து விட்டு தப்பிச்சிட வேண்டிதான். என்னது? ஐயோ மாமா, மாமா விட்றாடே. எத்தனை வாட்டியாக அதை துரத்துவ, எனக்கு மூச்சு வாங்குதில்ல. விட்றா கேம் முடிய போடுறா. ஐயோ போட்டு வச்சுருக்கானே. பரவாயில்ல பாய் பையன். ஓகே, ஆக்ட் 1 முடிஞ்சிச்சு. ஃபைனலி ஆக்ட் 1 முடிச்சாச்சு. உங்களுக்கு ஆக்ட் 2 வேணும்னா அந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு நல்லா வியூஸ் போகணும். ஒரு வியூஸ்க்கு மேலே போனால் தான் நான் ஆக்ட் 2 போடுவேன். அதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், லவ் யூ காய்ஸ். உடம்பு பார்த்துக்கோங்க.